வணக்கம். இன்றும் தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தூவானம் உங்களுக்கு களம் அமைத்து தரும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பதில் உங்களைப் போலவே எங்களுக்கும் மகிழ்ச்சி. சரி, நாங்கள் முதலாவது அம்சத்துக்கு செல்வதற்கு முன் வழமை போல் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். குழப்பம் இல்லாத மனம் இல்லை. அது தெளியும் வரை நிச்சயமாக நாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். எந்த மனிதனுக்கு பிரச்சனை இல்லை, எந்த மனிதனுக்கு குழப்பம் இல்லை என்று நீங்கள் தேடி பார்க்க முடியாது. ஏனென்றால் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. புத்தர் ஒரு சமயம் தன்னுடைய சீடர்களோடு போய்கொண்டிருக்கிறார். ஒரு இடத்தில் தங்கி ஒரு சீடனை அழைத்து சொல்கிறார், தண்ணீர் கொண்டு வரும்படி. தண்ணீர் கொண்டு வர சென்ற சீடன் தண்ணீரை அள்ளப்போகும் சமயத்தில் ஒரு விலங்கு அந்த ஓடையை கடந்து விடுகிறது. கடந்தவுடன் அந்த நீர் குழம்பி போய் தூசும் தும்பும் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த சீடன் காத்திருக்கிறான். அந்த தண்ணீர் குழப்பம் நின்று அந்த எல்லாமே அடங்குவதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இதனால் கொஞ்சம் சுணங்கி விட்டது. தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தபோது புத்தர் கேட்கிறார், ஏன் சுணக்கம் என்று. உடனே அந்த சீடர் சொல்கிறார், இப்படித்தான், நான் தண்ணீரை அள்ளப்போகும் போது ஒரு விலங்கு அந்த தண்ணீரை குழப்பி விட்டது. இதனால் சகதி, சேறு, தும்பு எல்லாமே மேலே கிளம்பி வந்து விட்டன. நான் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன், எல்லாமே பின்னர் அடங்கிவிட்டன என்று. புத்தர் சொல்கிறார், ஆம், இப்படித்தான் மனித மனமும். ஏதோ ஒன்று அந்த மனத்தை குழப்பி விடுகிறது. கொஞ்சம் காத்திருங்கள், அவதிப்படாதீர்கள். நீங்கள் பொறுத்திருந்தால், பொறுமையாக இருந்தால் தானாக மனம் அமைதியடைந்து விடும் என்று. எனவே நாமும் எந்த குழப்பத்தையும் எந்த பிரச்சனையையும் அமைதியோடு எதிர்கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, தன்னை சூழ இருப்பது உயர்திணையாக இருந்தால் என்ன, அகரிணையாக இருந்தால் என்ன, அதன் ஒவ்வொரு அசைவையும் உணர்கின்றவன், அது படுகின்ற துன்பத்தை தானும் படுகின்றவன், எங்கோ விழுகின்ற அடிக்கு தான் கண்ணீர் சிந்துகின்றவன் தான் ஒரு சிறந்த கலைஞனாக நிமிர்ந்து நிற்க முடிகிறது. அத்தகு கலைஞர்களை, படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறை இப்போது உங்களை வாசல் திறந்து வரவேற்கிறது. இன்று பட்டறைக்கு நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதியும் அத்தகு ஒரு சிறந்த கலைஞரை, சிறந்த கலைஞராக, சிறந்த படைப்பாளியாக, எழுத்தாளராக உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான கலைஞர் கலைச்செல்வன் தான் இன்று எங்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் கலைச்செல்வன் அவர்களே. வணக்கம் நாகபூசணி. நாடகத்துறை, திரைத்துறை, எழுத்துத்துறை என்று பல துறைகளிலும் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து கொண்டவர். எங்கிருந்து ஆரம்பிப்பது? திரைப்படத்திலிருந்து ஆரம்பிப்போமா, நாடகத்திலிருந்து ஆரம்பிப்போமா, எழுத்து உலகிலிருந்து ஆரம்பிப்போமா என்று பார்த்தால் முதலில் நாங்கள் எழுத்திலிருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் 3 சாகித்ய விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். இந்த சாகித்ய விருதோடு நாங்கள் உங்களுடனான இந்த உரையாடலை ஆரம்பிப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரைக்கும் எத்தனையோ விருதுகளை நான் எடுத்திருந்தாலும் கூட தொடர்ந்து 3 முறை எடுத்த இந்த சாகித்ய விருது தான் ஒரு பெருமை தரும் விருதாக நான் கருதுகிறேன். ஆகவே சாகித்ய எழுத்திலிருந்து ஆரம்பிப்பது நல்லது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆமாம், தொடர்ந்து 3 விருதுகள். அதாவது உங்களுடைய ஒரு கலைஞனின் கதை, அடுத்தது மனித தர்மம், மற்றது கலைஞர் கலைச்செல்வனின் குறு நாடகங்கள். அந்த நூலுக்கு தலைப்பே அதுதான். ஆம், அப்படியானால் உங்களுடைய ஏற்கனவே வெளிவந்த குறுநாடகங்களின் தொகுப்பாகத்தான் அது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே வெளிவந்த நாடகங்கள் மட்டுமில்லை, இல்லை இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் கூட அது ஒரு சவால். என்னென்னா இதுவரைக்கும் அங்கே கூட ஒரு குறுநாடக நூல் வரையில, இலங்கையிலையும் இதுதான் முதல் தடவை. குறுநாடகம் தொடர்பான வந்திருக்கிற ஒரே ஒரு நூல் இதுதான். ஆனால் வந்த அந்த நூலுக்கு சாகித்ய விருது கிடைச்சது, அது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இரட்டிப்பு. நிச்சயமாக இளைஞர்கள் என்ற வகையில் நம் எல்லோருக்குமே அது மகிழ்ச்சி. உங்களுடைய முதலாவது சாகித்ய விருது பெற்ற ஒரு கலைஞனின் கதை, அது உங்கள் கதையைத்தான் சொல்கிறதா? இல்லை, அந்த கலைஞனின் கதை நூலிலேயே என்னுடைய அணிந்துரையில் நான் சொல்லியிருக்கிறேன். அணிந்துரையில் என்னுரையில் சொல்லியிருக்கிறேன். இதில் காலஞ்சென்ற கலையர் சொர்ணலிங்கம் அவர்கள், அதே போன்று நாடக தந்தை KP ராஜேந்திர மாஸ்டர் அவர்கள், நடிகவேல் லெடிஸ் வீரமணி அவர்கள், K ஜவாகர் போன்றவர்கள், டீன்குமார் போன்றவர்கள்,
இந்த ஐவரினதும் கூட்டு கலவைதான் அந்த கதையில் வருகின்ற கலாஜோதி சண்முகம் என்ற பாத்திர படைப்பு. அந்த பாத்திரத்திற்குள் நானும் உயிர் வாழ்கிறேன் என்று அதிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இது என்னுடைய கதை மட்டுமல்ல, மொத்தத்தில் இலங்கையில் இருக்கின்ற கலைஞர்களின் கதை. ஆம், நாடகத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த கலை தியாகி நடிகவேள் லடிஸ் வீரமணி அவர்களுக்கும் கலைக்காக சுகங்களை இழந்து சோகங்களை சுமந்த கலைத்துறை சகாக்களுக்கும் நீங்கள் இந்த நூலை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அடுத்து மனித தர்மம். என்ன சொல்லணும்? அதை பற்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு அடுத்ததாக சாகித்ய விருதினை பெற்று தந்த அதுவும் போக இந்த சாகித்ய விருதுக்கு முன்னாடி இந்த கலைஞரின் கதையை பற்றி இன்னொன்று சொல்லணும். என்னென்னா, நாடகமே உயிராகவும் வாழ்வாகவும் கொண்டிருந்த நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய நண்பர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் நவமணி ஆசிரியராக இருந்த மர்ஹூம் அஸ்ஹர் அவர்கள். அவர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் எழுதுங்கள், உங்களுடைய எழுத்தாற்றல் இருக்கிறது, எழுதுங்கள் என்று சொல்வார். அதே போன்று மக்கீன் அவர்களும் சொல்வார்கள், எழுதுங்கள் எழுதுங்கள் என்று சொல்வார். நான் அதை போதெல்லாம் காதில் போட்டுக்கொள்வதில்லை. திடீரென்று ஒரு நாள் புரவலர் புத்தக பூங்காவின் சார்பில் இந்த நூலை வெளியிட்டார்கள். வெளியிட்ட உடனே சாகித்ய விருது கிடைத்து விட்டது. இது நான் பார்த்தேன், நாடகத்துறையில் இவ்வளோ காலம் விருதுகள் வாங்க எவ்வளோ காலம் போயிருச்சுது. எத்தனையோ விருதுகள் எத்தனையோ காலங்களுக்கு பிறகு தான் கிடைச்சிது. அது பட்டுன்னு கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அப்போது தான் நினைத்தேன், என் எழுத்தாற்றல்களை அவர்கள் புரிந்து கொண்டு சொன்னாலும் அவர்களால் என்னை இந்த துறைக்கு இழுத்து வர முடியவில்லை. ஆனால் இழுத்து வந்த பெருமையெல்லாம் புரவலர் ஆசிம் உமர் அவர்களைத்தான் சாரும். ஆகவே இந்த நேரத்தில் நானும் அவருக்கு நன்றி சொல்லணும். அதற்கு பிறகுதான் இலக்கிய முற்றம் என்ற ஒன்றை ஆரம்பித்து நூல்களை வெளியிடும் ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். அதில் கூட முதலாவதாக வந்த நூல் புரவலர் சில பதிவுகள் என்ற நூல் தான். அது கூட அங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்த போன்று மனித தர்மம் என்கின்ற நூலை வெளியிட்டோம். அந்த மனித தர்மம் பற்றி சொல்வதாக இருந்தால், இந்த நாடகம் 1969ஆம் ஆண்டிலே மேடையேற்றப்பட்டு அதுவும் இலங்கையில் இருக்கின்ற ஆகப்பெரிய நாடகத்துறை ஜாம்பவான்கள், காலஞ்சென்ற SS கணேசப்பிள்ளை அவர்கள், அமரர் ஜுஹைர் அமீட் அவர்கள், இப்போது பிரான்சிலே இருக்கின்ற ரகுநாதன் அவர்கள், அதே போன்று லெடிஸ் வீரமணி அவர்கள், இவர்களோடு போட்டி போட்டு ஒரு இளைஞனான நான் ஒரு 6 விருதுகளை பெற்றிருந்தேன். அந்த நாடகத்தில் அன்று அந்த நாடகத்து 6 விருதை பெற்றாலும் கூட பிரதிக்கு பரிசு கொடுக்கவில்லை. எனக்கு உண்மையில் சரியான வேதனை ஆகி போய்விட்டது. ஏன்னா இந்த பிரதிக்கு தான் விருது கிடைத்திருக்க வேண்டும், சிறந்த டைரக்டர் வரைக்கும் கிடைத்து விட்டது. உடனே நான் யோசித்து அப்படியே சோர்வடைந்து விட்டேன். 69ஆம் வந்த அந்த நாடகம் 2009ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு நூலாக வந்ததற்கு பின்னால் சாகித்ய விருது கிடைக்கிறது. அன்று பிரதிக்கு பரிசு கிடைத்திருந்தால் வெறுமனே 200 ரூபாய், இந்த சாகித்ய விருது 55,000 ரூபாய். ஆகவே எனக்கு அதிலிருந்து ஒன்று மட்டும் தெரிகிறது, விதைப்பது சரியாக இருந்தால் அதன் அறுவடை என்றாவது நம்மை சேரத்தான் செய்யும். நிச்சயமாக. இந்த அட்டையிலே, இந்த மனித தர்மம் புத்தகத்தின் அட்டையிலே அழகான தத்துவம், தூங்கிக் கொண்டிருக்கிற வரையில்தான் கனவுகள் நிலைத்திருக்கும், தூக்கம் கலைந்துவிட்டால் எல்லாமே கலைந்துவிடும். உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எதை வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் ஏமாற்றி வாழலாம். ஆனால் மதங்களை ஏமாற்ற நினைப்பவன் இறுதியில் தானே ஏமாந்து போகிறான். வாழ்க்கையை படிப்பதற்கு நன்றி கெட்ட மனிதனை விட சிறந்த புத்தகம் எந்த நூலகத்திலும் இல்லை. அற்புதமான வரிகள். அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த கலைச்செல்வனின் குறுநாடகங்கள், கலைஞர் கலைச்செல்வனின் குறுநாடகங்கள், உங்களுடைய குறுநாடகங்கள் அனைத்தையுமே நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் நூலாக. இந்த குறுநாடகங்கள் ஏற்கனவே மேடையேறியவையா? அநேகமாக எல்லா நாடகம் மேடையேறி பரிசு பெற்றவைகளும் இருக்கிறது. எப்படி தெரிவு செய்தீர்கள்? உங்களுடைய இந்த கலை சேவை அல்லது இந்த கலை பணி, இந்த கலை வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ நாடகங்களில் பங்கு கொண்டிருப்பீர்கள். அத்தனையிலிருந்தும் இந்த சொற்ப நாடகங்களை எப்படி நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்ன, நான் நாகபூசணி சொல்கிறதுக்கு, இந்த குறு நாடகங்கள்னு சொல்கிற சங்கதி ஒரு காலத்தில் ஓரங்க நாடகங்கள்னு தான் இருந்தது. அந்த ஓரங்க நாடகங்கள் எல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டு இது குறு நாடகங்கள் சர்வதேச ரீதியில் இப்போ ஒரு புதிய ஒரு மரபு வந்திருக்கு. அந்த மரபையொட்டிய நாடகங்கள் தான். அதற்கு என்னன்னு சொன்னாக்கா 3-4 கதாபாத்திரங்களுக்கு மேல் போகக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து அந்த நாடகத்தை உருவாக்கினால் போதுமானது. ஆக இந்த நாடகத்தில் அந்த ஒரு சம்பவத்திற்கு
அதை புராணத்திலிருந்தும் எடுத்திருக்கிறேன், இதிகாசத்திலிருந்தும் எடுத்திருக்கிறேன், சரித்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறேன், அப்புறம் சட்டத்திலிருந்து, அப்புறம் அவலங்களிலிருந்து, இப்படி மற்றது அடாப்டேஷன், டிரான்ஸ்லேஷன், அந்த தழுவல். நமது நாடக உலகின் நவீன நாடகத்தின் முன்னோடி என்டன் செக்கோவுடைய இந்த பியா என்ற நாடகத்தை தழுவி நீ இல்லாத நான் என்ற ஒரு தழுவல் நாடகம் இருக்கிறது. இப்படி அந்த பல்வேறு வகையிலும் இந்த நாடகத்தை எழுதலாம் என்ற காரணத்தோடு தான் அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது வந்து எங்களை போன்ற பழைய கலைஞர்களுக்கு அல்ல, வருங்கால கலைஞர்களுக்கு தான் இந்த பிரயோசனமான ஒரு நூல் இது. அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், வணக்கம் வருங்கால இளம் கலைஞனே, பூப்பெய்திய தமிழ் கண்ணியின் போர்வைக்குள் நான் மூப்பெய்தி இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்கிறாயா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். வாழ்க்கையின் அஸ்திவாரமும் அஸ்திரமும் வாசிப்பும் தேடுதலும் தான். அது இருந்தால் தான் வந்து நம்ம நவீன உலகத்தில் எங்கே போய்கிட்டு இருக்கு, ட்ராமா எங்கே போய், இன்னும் சில பேர் வந்து 1960 போட்ட நாடகம் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. முழுநீள நாடகங்கள் கூட மாறிட்டுது. அந்த எல்லா தியரியுமே இப்போ மாறி போயிடுச்சு. ஆனால் அந்த வாசிப்பும் தேடுதலும் இருந்தால் தான் அது எங்கே போய் நிற்குது, என்ன போய் நாம் புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதின நாடகம் தான் இந்த நாடகம். நிச்சயமாக இது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்து. வாசிப்பும் தேடலும் தான் முக்கியமானது என்பது இளைஞர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது இந்த கேள்வி, நானும் இளைஞன் தான், நீங்கள் நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே இளைஞர்கள் தான். இந்த நாடகங்களை பொறுத்தவரை இன்றைய இளைய தலைமுறையினரின் எண்ணம் எப்படி இருக்கிறது? இல்லை, இப்போ இன்றைய பயிற்சிக்காக உங்களிடம் எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள், எத்தனையோ பேருக்கு நீங்கள் பயிற்சி வழங்குபவர். பயிற்சி இப்போ வழங்கிட்டு இருக்கோம்னா, சமூக சேவையில் அமைச்சாலும் 45 நாள் டிப்ளமா கோர்ஸ் நடக்குது. அதில் நான் ட்ராமா லெக்சர் பண்ணுறது மட்டும் அந்த 45 நாள் பயிற்சி பட்டறையில் நான் தான் முழு நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஐலண்ட் பைடாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ அன்னைக்கு வந்த அந்த துறைக்கு வந்தவங்களுக்கு இன்றைக்கி துறைக்கு வர்றவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, அன்னைக்கு நாங்கள் எப்படியோ இந்த துறையில் வந்து ஒரு பிரைட் பண்ணணும், பிரகாசிக்கணும்னு உணர்வோடு வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு, சொல்லப்போனால் ராத்திரிக்கு சாப்பாடு என்ன இருக்குமென்று கூட தெரியாது, இல்லாட்டி வீட்டில் போய் மனைவி என்ன சமைச்சு வச்சுருப்பான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு கஷ்டத்தோடு ஒரு கலை உணர்வுன்னு சொல்வதை விட ஒரு கலை வெறியோடு நாங்கள் இது செஞ்சோம்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்த உடனே, நாடகம் வந்த உடனே எப்படி உடனே டெலிட்ராமாவுக்கு போகலாம், அதுக்கு அடுத்தது எப்படி சினிமாவுக்கு போகலான்ற எண்ணத்தோடு வர்றான். ஆனால் இன்றைக்கி ட்ராமா செய்கிறவங்களுக்கு, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி படிக்க ட்ராமா செஞ்சு வர்றவனுக்கு நியாயமான தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வர்ற இளைஞருடைய மைண்டு எங்கே இருக்குன்னா, தொலைக்காட்சியிலும் சினிமாவிலும் தான் இருக்கிறது. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் அப்படி அல்ல. நாடகத்தின் மூலம் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு, உங்களை பக்குவப்படுத்தி கொண்டதற்கு பின்னால் அதற்கு செல்லுங்க. இதே நிலைமை தான் சிங்களத்தில் மாற்றம் அப்படின்றது இல்லை, இரண்டும் ஒரே நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் நிறைய ஏராளமான சிங்கள நாடகங்கள் அடிக்கடி மேடையேறுகின்றன. அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கூட எங்களுடைய தமிழ் நாடக கலைஞர்கள் கூறுகிறார்கள். இல்லை, இது வந்து நம்ம தமிழ் கலைஞர்கள் வந்து நுனிப்புள் மேய்கிறவர்கள் தான் அவர்களுக்கு வாய்ப்புண்டு, நமக்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். சிங்கள கலைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அது அவ்வளவையும் நான் நாடக குழுவிலிருந்து, நாடக குழுவின் தலைவராக இருந்து அவ்வளவு சிங்கள கலைஞர்களுக்கு என்னென்ன கொடுக்கிறார்களோ அவ்வளவே செய்து வருகிறேன், பணத்தில் உட்பட அதே அளவு பணம் தான். ஆனால் இங்கே விஷயம் என்னவென்றால், எங்களுடைய நாடக கலைஞர்கள் இன்னும் 60ஆம் ஆண்டிலேயே நிற்கிறார்களே தவிர 2000 ஆண்டை தாண்டவில்லை. ஆகவே பரிசுக்கு நான் சில நேரங்களில் நடுவராக போயிருக்கின்ற நேரங்களில் பரிசுகளை கொடுக்காமல் விட்டிருக்கிறேன். ஏன் கொடுக்காமல் விட்டிருக்கிறேன் என்றால், பரிசை கொடுத்தால் 2 நாடக விழாக்களும் தேசிய விழாவாக நடக்கின்ற போது சிங்கள நடுவர்கள் நினைப்பார்கள், கலைச்செல்வனு கூட நாடகம் பற்றிய தெளிவு இல்லை போல இருக்கிறது. ஆகவே என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது நான் நடுவராக இருக்கின்ற போது. இதனால் சில விஷயங்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லணும், தரமற்ற ஒன்றை தெரிவு செய்வதன் மூலம் இன்னும் அது தரமற்ற நிலையிலேயே அந்த நிலைமை பேணப்படுகின்ற அபாயம் நாங்களும் அவங்க கூட்டி செல்றதுக்கு காரணமாயிரும் அதை பரிசு கொடுக்கறதன் மூலம். ஆகவே நம்ம கலைஞர்களும் ஒன்றை நினைக்கணும், என்னன்னா பரிசுகள் என்பதெல்லாம் எங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறதே தவிர இதற்கு மேல் இன்னும் செய்ய வேண்டியது சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறதே தவிர, இந்த பரிசினால் எங்களுக்கு பெருமை வந்து விட்டது, நாங்கள் சாதித்து விட்டோம் என்று யாருமே நினைத்தால் அதுதான் அவர்கள் போடுகின்ற தப்பு கணக்கு. நிச்சயமாக.
ஆனால் இளையவர்கள் பரிசை ஒரு ஊக்குவிப்பாக பரிசு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படைப்பவர்களும் இருக்கிறார்கள். சரி, இன்னும் ஒரு படைப்பு, உங்களுடைய படைப்பு சாகித்ய பரிசுக்கு தயாராகி இருக்கிறது போல் இருக்கிறது. ஞானபீடத்தை கண்டேன். ஜெயகாந்தன் ஒன்று இதுக்கு இந்த ஞானபீடத்தை கண்டன் ஜெயகாந்தனுக்கு தம் பரிசுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது பரிசு கிடைக்குதோ இல்லையோ, நாகபூசணி வாயால் வந்தது அந்த பரிசை விட மேலான பரிசான்னு நினைக்கிறேன். அப்படியா? மகிழ்ச்சி. ஜெயகாந்தன் எனும் விருட்சத்தை பற்றிய ஒரு விரிவான பார்வை. ஜெயகாந்தன் மீது உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பற்று? நீங்கள் அந்த மனித தர்மம் புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கையில் கொஞ்சம் எடுத்து பின்னால் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் எங்களுடைய ரசிகர்களுக்கு அதை காட்டவில்லை. ஒரு நாடக உலகில் ஒரு ஜெயகாந்தன் தனது சிருஷ்டிகளில் விளிம்பு நிலை மக்களை பற்றியே பேசுவதால் நாடக மேடை ஜெயகாந்தனாக நான் கலைச்செல்வனை பார்க்கிறேன். மூத்த பெண் எழுத்தாளர் யோகா பாலச்சந்திரன் கனடாவில் இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு பாருங்க. கே என்கிற முதுசத்தின் முன்னால் ஜேகே என்கிற முதுசத்தின் முன்னால் நான் ஒரு மீசை முளைக்காத படைப்பாளி. ஜேகேயின் வீரியத்தின் விலாசமாக விளங்கும் அவரது மீசையைப் போலவே நானும் மீசை வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மீசை எனது முகத்துக்கு பொருத்தமானதோ இல்லையோ, ஆனால் அதுதான் கலை நிலத்துக்கான அங்கீகாரம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் இப்போ சிந்திக்கிறதுக்கு முன்னாலேயே ஜெயகாந்தன் எப்போ சிந்திச்சிட்டார். உண்மையில் சொல்லப்போனால் நான் ஆரம்பகால படைப்புகளை பார்க்குற போது இப்போ எனக்கே வெக்கமாக இருக்கும். நானாக எழுதுனேன், இது ஏன் தான் எழுதுனேன் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறது உண்டு. அப்படி இருக்கிற போது என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் மாற்றி அமைத்த ஒரு பெருமை அறிஞர் ஆனா கந்தசாமி அவர்களுக்கு உண்டு. இந்த மனித தர்மம் என்கின்ற நாடகம் 66ஆம் ஆண்டிலே எதிர்நீச்சல் என்கின்ற பேரிலேயே வெளியிட்ட போது அதை பார்த்து விட்டு என்னை மேக்க ஒப்பனை அறையிலே ஆனா கந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், நாடகம் பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறாய், ஆனால் நாட்டு நடப்பு பற்றி உனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு சொன்னார், ஒரு மாதவிக்காக ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு போராட்டம் நடத்தி நீ இறுதி அவளை சாகடித்து விட்டாயே, இதுவா உன்னுடைய முற்போக்குத்தனம் என்று பிற்போக்குத்தனம் அல்லவா என்று சொன்னார். அதற்கு பிறகு மனித தர்மன் அவருடைய சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு அதை எழுதி தான் இந்த பரிசு கிடைத்தது. அதிலே அந்த மாதவியை அப்போது கூட நான் விதவியாகத்தான் விட்டிருக்கிறேன். அவர் திருமணம் முடிப்பதற்கெல்லாம் விதவியாக இருந்து ஏற்கனவே திருமணமாகி இன்னொரு கல்யாணம் செய்ய வந்த நிலையில் கடைசியில் அந்த திருமணத்தை வெறுக்கிறாள். அதுதான் நீங்கள் வாசித்த வசனம். தூங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் தான் கனவுகள் நிலைத்திருக்கும், தூக்கம் கலைந்து விட்டால் எல்லாமே தானாக கலைந்து விடும் என்று சொல்கிற இடம் அதுதான். எல்லா மதங்களையும் மனுஷனாக பிறந்தவன் எதை வேணுனாலும் ஏமாற்றி வாழலாம். ஆனால் மதங்களை ஏமாற்றி நினைப்பவன் இறுதியில் தன்னை ஏமாற்றிக் கொள்கின்ற அந்த வார்த்தையை அந்த கதாபாத்திரம் சொல்கிறது. அதிலே நான் கடைசியில் குறிப்பிடுகிறேன், அந்த நூலிலே, கண்ணகிக்காக கோவில் கட்டுவதை விட மாதவிக்காக நாங்கள் கோவில் கட்டுவோம். ஏனால் மாதவிகளின் அந்தரங்கங்கள் புனிதமானவை. அதைத்தான் நேசிக்கிறேன். இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததே அந்த ஞானபீடம் தான். ஞானபீடம், ஜெயகாந்தன் எனும் ஞானபீடம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஞானபீடம் சொல்கிறது இந்தியாவில் ஆகப்பெரிய உயர்ந்த விருது. படைப்பாளிகளுக்கு இலக்கியவாதிகள் கொடுக்குற விருது. 77ஆம் ஆண்டு அகிலனுக்கு கொடுத்ததுக்கு பின்னால் தமிழ்நாட்டு அந்த விருதை எட்டி பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு 2002 25 வருடங்களுக்கு பின்னால் அந்த விருது இவரை தேடி வந்ததை தவிர இவர் தேடி போனதல்ல அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த ஞானபீடம் விருதை குறித்து இந்த நான் நூலுக்கு ஞானபீடத்தை கண்டேன் என்று தலைப்பிடவில்லை. காரணம் என்னவென்றால் ஜெயகாந்தனே ஒரு ஞானபீடம் தான். உங்கள் பார்வையில் நிச்சயமாக அவர் ஒரு ஞானபீடம் தான். இதிலே இந்த ஞானபீடத்தை கண்டேன் என்கின்ற தலைப்பிலே நீங்கள் ஜெயகாந்தன் பற்றிய என்ன விடயங்களை தந்திருக்கிறீர்கள்? நான் அவருடைய முதலாக 1960 நினைக்கிறேன், அவருடைய உருப்பிடி சோறு, அதன் மூலம் தான் நான் படித்த முதல் சிறுகதை. அதற்கு பின்னால் 65 வெளியான உன்னை போல் ஒருவன். அந்த உன்னை போல் ஒருவன் இந்தியாவிலே சிறந்த டைரக்டராக சத்யஜித் ராய் பரிசு வாங்குகிற போது அதே ஆண்டிலே உன்னை போல் ஒருவனுக்கு பிராந்திய மொழி படத்தின் சிறந்த படமாக தெரிவு செய்யப்படுகிறது. அப்போதே தமிழகத்து படங்களின் தலைவிதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஜெயகாந்தன் உன்னை போல் ஒருவன் சொல்லியிருக்கிறார். இன்னும் மாறல தமிழ் சினிமா உலகம், அப்படியே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்கள் வந்துக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் சமீபத்தில் பார்த்த படம், நல்ல படம், அந்த பிஸாவை வச்சு எடுத்துருந்துருக்காங்க. அது
என்ன சொன்னால் காக்கா முட்டையா? காக்கா முட்டை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஜெயகாந்தன் இதில் இருந்து வந்திருந்தாக்கா அந்த படத்துறை மாறி இருந்தால் காக்கா முட்டை இன்னைக்கு பேசப்பட்டிருக்கவே செய்யாது. வராததுனால காக்கா முட்டையை ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க. ஆனாலும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க படம். சரி, இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது 3ஆம் தேதி நம்ம புரவலர் கேட்போர் கூடத்தில் ஆனந்தகுமார் சாமி மாவட்ட வில்லையில் 4:30 மணிக்கு நடக்குது. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பேராசிரியர் சபாயராசுடைய தலைமையில் புரவலருடைய முன்னிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ரசிகர்களை எல்லாம் வரவேற்கலாம். இதையே ஒரு அழைப்பிதழாக நீங்கள் பயன்படுத்தலாம் இது உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை. ஆகவே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அறிமுக விழாவில் வந்து ஒரு குறைஞ்சது 20 பேருக்குள்ளால் மட்டும்தான் நடக்குது. ஏன்னா 31ஆம் தேதி வெளியாகின நூல் சாகித்ய விருதுக்கு போகிறேன்னு சொன்னனாக்கா கொஞ்சம் லேட் ஆகிடக்கூடாது. போகிறது அந்த அறிமுக விழாயெல்லாம் வைக்கிற போது போகிறோன்னு நினைப்பா லேட்டாகி அடிச்சுட்டான் போல இருக்குண்டு அதுக்கும் சில பெட்டிஷன்காரங்க இருக்கிறாங்க. இப்போ இதுகள்லாம் எச்சரிக்கையாக தான் ஒரு 15 பேரை வச்சுட்டு மற்ற லண்டன்லேருந்து நம்முடைய பவுனியூர் இரா உதயநன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் தான் இதுகளுடைய நூல் இந்த வெளியேற்ற விவகாரங்களில் இந்த இலக்கிய முற்றத்தின் பதிப்பாசிரியரும் அவர் தான். அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி எங்களோட ரொபின்சன் யார் ரொபின்சன் குமார் அவர்கள் ரொம்ப பங்களிப்பு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை வச்சு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த கேட்போர் கூடத்தில் ஒரு 25-30 பேருக்குள்ளால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஆகவே இந்த ஓப்பன் இன்விடேஷன் கூடிய விரைவில் 2-3 வாரங்களுக்குள், அதாவது ஜனவரி மாதத்திற்குள்ளேயே நமது வாசகர்கள், நமது சுவைஞர்கள், நமது கலைஞர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து பிரம்மாண்டமாக செய்ய இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த அழைப்பை விட்டுடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெயகாந்தன் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு என் கல்விக்காகவும் கூட நிச்சயமாக இந்த புத்தகம் ஒரு நல்ல துணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, நாங்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் அப்படி ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதில் இன்னும் ஒன்றும் கட்டாயம் சொல்லணும். சொல்ல வேண்டிய என்னன்னா, என்னுடைய புத்தகங்கள் என்னுடைய இந்த தமிழாசான் கரவட்டி பண்டிதர் வீரகத்தி பிள்ளைக்கு ஒன்று சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் வாசித்த நம்ம லேடி வீரமணியிலேருந்து எல்லாம் அப்படி பண்ண எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறேன். கலாசூரியார் சிவகுருநாதன் அவர்களுக்கும் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு குறை இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சமர்ப்பணம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு எனக்கு கிடைச்சது ஜெயகாந்தன் ஞானபீடம் தான். காரணம் என்னென்னா, ஜெயகாந்தன் தான் வார்த்த பாத்திரங்களுக்கு ஒரு தாய்மை பரிவோடு வார்த்த பாத்திரங்களுக்கு ஒரு தாய்மை அந்தத்தை கொடுக்க எப்போதுமே தவறியதில்லை. அப்படிப்பட்ட அந்த கதையில் நான் தாய்க்கு சமர்ப்பணம் செய்வது தானே சிறந்தது. ஆகவே அதை சொல்லியிருக்கிறேன், இழக்கக்கூடாத இழப்பு தாய், நான் இழந்துவிட்ட பெரும் புதையல் என் தாய், என் உதிரத்தை உணவாக்கிய உயிர் தொழிலாளியான என் தாயின் கருவறைக்கு காணிக்கை இப்படையல் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஆகப்பெரிய திருப்தி. நிச்சயமாக தாய்க்கு நாங்கள் எதை சமர்ப்பணம் செய்தாலும் அவருடைய சேவைக்கு ஈடாகாது. அதன் நினைவாக நீங்கள் இந்த அருமையான புத்தகத்தை தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். சரி, நாங்கள் இனி திரைப்படத்துறைக்கு வருவோம். இலங்கையிலே நீங்கள் ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு இங்கே வந்து ஏற்கனவே ஆரம்ப கால படங்கள்லாம் நடிச்சிருக்குது. ஏற்கனவே நான் டைட்டஸ் சொட்டவத்தை போன்ற சில்பி அபிரட்ன போன்ற சிங்கள டைரக்டரோடு இணைஞ்சி தான் இந்த சினிமா நுட்பங்களை படித்து போட்டு தான் இதுக்கு வந்தேன். அதே போன்று விபி கணேசன் அவர்கள் தயாரித்த நான் உங்கள் தோழன் படத்தின் திரைக்கதை வசனத்தையும் கூட அதுதான் இந்த நாட்டில் கூடுதலான வசூல் கொடுத்த திரைப்படம். அது கூட ஒரு மலையாள படத்தை தலைவி தான் மலையாள படத்தை எம்ஜிஆர் பாணியில் கொடுத்துருக்கிறது அந்த படம். அவர் ஜனரஞ்சகமான படம். இப்படியெல்லாம் செய்துட்டு வந்த போது நமக்கு இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா, ஒரு படம் பண்ணணும் அப்படி. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படம் என்னன்னா, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1-2 படங்கள் வந்த போதும் அவை 30-31 படம் வந்திருக்கு. வெற்றியை நோக்கியதாக இல்லாமல் இருக்கிறது. இல்லை, வெற்றியை நோக்கியது என்பது இங்கே அது ஒரு இங்கே நம்ம மேமன் கவி அவர்களும் இங்கே வந்திருக்கிறாரு. இது ஒரு பெரிய சங்கதி என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய சந்தை. அப்போ அது போக இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே தயாராகிற ஒரு குண்டூசியை கூட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மாட்டார்கள். அவை நமது அங்கேருந்து அவர்களுக்கு படைப்புகள் நாங்கள் இங்கே எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத தவிர இங்கேருந்து வாங்க மாட்டாங்க. ஆகவே சந்தை குறுகியதாக இருப்பதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த முதலீடு
இந்த முதலீடும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அந்த போட்ட படத்தை எடுக்க முடியுமோன்ற இருக்குது. அப்போ எத்தனை நாளைக்கு கைப்பணத்தை போட்டு கடன்காரனாகி ஆத்ம திருப்திக்காக கலைப்படைக்க முடியும்? அதனால் சில படைப்புகள் அரைகுறையாகவும் இருக்கலாம், வேறு சில படைப்புகள் சிலர் அவரவருடைய ஆளுமைகளை பொறுத்தும் இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இப்போது முதலீடு என்பது முக்கியமானது அல்ல. ஒரு கதையை எப்படி நீ படம் பண்ணுகிறாய் என்பதுதான், சினிமாத்தனம் இல்லாமல். எப்படி இன்றைக்கி ஈரானிய படங்கள் எல்லாம் ஹாலிவுட் படங்களை விட மிஞ்சுகிற அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கிறது. அதெல்லாம் வேறு திசையில் வேறு கோணங்களில் போய் கொண்டிருக்கிறது. அதே அளவில் அது போக இப்போது நாங்கள் கச்சா ஃபில்ம் பாவிக்க வேண்டிய அந்த அவசியம் இப்போ கிடையாது. இப்போ ஒரு ஜிப் தான். இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு சரித்திர படத்தில் நான் பணியாற்றினேன். அதில் வருகின்ற ஒரு பலகம்பா அனுராதபுரம் மன்னன் பலகம்பா அரசனை தமிழகத்திலே இருந்து வந்தவர்கள் அந்த ராஜதானியை கைப்பற்ற வந்த நேரத்தில் அவர் ஓடி ஒளிந்து கொள்கிறார். அந்த அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழிலே பேசுகின்ற கதாபாத்திரங்கள். அவ்வளோ பேருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து அந்த உரையாடல்களையும் எழுதி ஒரு 24 நாட்கள் அந்த படத்தை கூட அவர்கள் இன்னும் வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். சர்வதேச படவிழாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் வந்ததற்கு பின்னால் பரிசு கிடைத்ததற்கு பின்னால் வெளியிடுவன் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது இந்த ஜிப் முறை வந்து விட்டதுனால் கச்சா ஃபில்ம் வேஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுபோக லைட்டிங்ஸ் எஃபெக்ட் முன்ன மாதிரி ஒரு 10-50 லைட்டை போட்டுட்டு எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒரு லைட்டை வச்சுட்டே பண்ணிடலாம். அந்த லைட்டிங் மாத்திரம் இல்லை, இப்போ வந்திருக்கிற கேமரா, அந்த காலத்தில் இருக்கிற மிச்சல் கேமரா வந்து தூக்குறதுக்கு 10 பேர் வேணும். இப்போ 2 விரலில் தூக்கிடுறாங்க கேமராவை. அப்படி கேமரா வந்துருக்குது. ஒரு லைட்லேயே இருக்கிறது அவ்வளோ நேச்சுரலாக எடுத்து போடுது. எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ ரொம்ப அந்த டெக்னாலஜி அந்த தொழில் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அந்த அளவுக்கு செலவும் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற போது என்ன வேணால் எல்லாமே ஒரு 2 செலவு தான். ஒன்று ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற பேமெண்ட்ஸில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். அப்படின்னு அதனால் நான் ஒரு தமிழகத்தை விட ஒரு நல்ல படம் பண்ணலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம். முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறது? அநேகமாக ஒரு 75% இருக்குது. அநேகமாக மார்ச் மாதம் அளவில் அது துவங்கலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அவனிடம் தான். அவன் செயல் எல்லாமே ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் எல்லா கலைஞர்கள் தேர்வு எல்லாம் முடிந்து விட்டது? இல்லை, கலைஞர்கள் தேர்வு என்பது இல்லை. இன்றைக்கி என்னை பொறுத்தவரை என்னென்னா, இந்த கதையில் வர்ற கதாநாயகி வந்து ஒரு பருவமான வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அது பருவமாகுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு காதல் வருது. அப்புறம் அந்த காதலுக்கு பின்னாடி வேறொருத்தனை கல்யாணம் கட்டி ஒரு குழந்தைக்கு தாயாகுது. அதுக்கு பிறகு அந்த ஏற்கனவே உள்ள சந்தேகத்தை வச்சு அந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை துன்புறுத்துகிற போது தாலியை கழட்டி கொடுத்துட்டு குழந்தையோடு இங்கே வந்துடுறான் அந்த முதல் ஏற்கனவே உள்ள காதலன்கிட்ட. அப்போ பருவமான வயசில் பொண்ணு பருவமாகுது. பருவமான கிராமத்து அந்த காதல் பருவமானத்துக்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து எந்த விதமான சூதுவாக தெரியாது. எல்லாமே நான் சகஜமாக பழகும். பருவமானத்துக்கு பின்னால் வர்ற கூச்சம், அந்த கூச்சத்துக்கு பின்னால் அவனுடைய நட்பு வர்ற போது ஏற்படுற மாற்றம், அதற்கு பிறகு ஒருத்தனுக்கு கணவனாகிய பின்னால் ஏற்படுற தன்னுடைய அவலங்கள், இதெல்லாம் எண்ணிப்பட்டு இப்போ வர்ற போது இவ்வளவுக்கும் பொருத்தமான அந்த தோற்றம் எல்லாத்துக்கும் அந்த ஃபேஸ்லேருந்து பொடியிலேருந்து அவ்வளோ வரக்கூடிய ஒரு நடிகை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி நடிகர்கள் எல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ சொன்னா போகிறோம், அது அப்படியே இருக்கட்டும். படம் வெளிவந்த பிறகு நாங்கள் எல்லோரும் பார்த்து அந்த நேரத்தில் வசந்தத்தில் கூட அந்த ஹீரோ இருக்கலாம், அதுவே இருக்கலாம். சரி சரி, இலங்கையிலே ஒரு படம் தயாரிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். இந்தியாவிலும் கூட உங்களுடைய இந்தியாவில் என்னுடைய நண்பன் கலைமாமணி விகேடி பாலன் ஒரு அற்புதமான கலைஞன். அவர் ஆரம்ப காலத்தில் நடித்திருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். இங்கே கூட நாடக குழுவில் கூட இருந்திருக்கிறார். அதற்கு போனதுக்கு பின்னால் சர்வதேசம் எங்கும் தமிழக கலைஞர்களை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காக அனுப்புகின்ற ஒழுங்குகளை எல்லாம் இன்றும் அவர் தான் மேற்கொண்டு வருகிறார். இன்று ட்ராவல்ஸ் அசோசியேஷன் ஷியாமனா கூட அவர் தான் இருக்கிறார். இன்னொரு 2 மாதங்களில் இங்கே வர இருக்கிறார். அவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இப்போதெல்லாம் மரணகான விஜய் என்று சொல்லி ஒரு 2 கால்களுமே இல்லாத ஒருவர், அவரை கொண்டு அவருக்கு எழுத படிக்க எதுவுமே தெரியாது. நீ அவன் வாயால் அவன் வாழ்க்கையில் நடந்தது அவ்வளோ சொல்லுன்னு சொல்லி ஒருத்தனை வச்சு எழுதியிருக்கார். அவன் சொல்கிற மாதிரியே அந்த எழுதியிருக்கான். எப்படி பேசுகிறானோ அதே மாதிரி தான் அந்த எழுதியிருக்கு. நாம் சாதாரண ஒரு இலக்கியவாதி எழுத்தாளன் எழுதுகிற மாதிரியெல்லாம் அது இல்லை அப்படின்னு.
அந்த கதையை ஒன்று நான் போயிட்டு போன போது ஒன்றா நைட்டு போய் சென்னையில் போய் இறங்கின உடனே பாலன் சொன்னால் இந்த கதையை படிச்சுட்டு காலையில் சொல்லுங்கண்ணா இதுன்னடா அப்போ அங்கேருந்து இங்கே வந்து கதையை படித்து சொல்லுங்கன்றா அப்படின்ட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தேன்ட்டு இரவு படிச்சுட்டு பார்த்தா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சங்கதி அதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அபூர்வமான சங்கதி. உடனே வந்து சொன்னேன், பாலா இதை படமாக்குனா இதுதான் சர்வதேச விருது எடுக்க போகின்ற தமிழ்நாட்டின் முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்னு. என்ன அப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ சங்கதி இதில் இருக்கப்பா, அவனோட லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒன்று, இதை சினிமா தெரிஞ்ச நடிகை இந்த இயக்குனர் டைரக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அது எல்லாம் சினிமா தனம் வந்துச்சுன்னா பரிசு இல்லை. நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகையெல்லாம் வந்து நடித்தேன்னு சொன்னாக்கா அது கிடைக்காது. அவ்வளோ பேரும் புதுமுகமாகவே பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னால் நீங்களே ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவில் இருக்குது. அந்த முயற்சியும் கடவுள் அருளால் நிச்சயம் கைகூட வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பல மேடை கண்ட ஒரு நடிகர், உங்களுடைய தொலைக்காட்சி நாடகங்களை நாங்களும் கண்டு ரசித்திருக்கிறோம். இப்போது திரைத்துறை நிச்சயமாக உங்களுடைய திரைப்படத்திலும் நீங்கள் ஒரு பாத்திரம் ஏற்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ நிச்சயமாக கிடையாது, நான் நடிக்கிற எண்ணமே கிடையாது. இப்போ நான் வர்றபோது கூட இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நம்ம அஸ்மினோட காய்ச்சிட்டு வந்தேன். அவர் கூட சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டில் போனாக்கா நீங்கள் நல்லா நடிக்கலாம், அவங்க மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது, சில குறிப்பிட்ட நண்பர்கள்லாம் பேசிட்டு வந்தால் சொன்னேன். அப்போ கூட நான் சொன்னேன், நடிக்கிற ஆசையே எனக்கு கிடையாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து நான் ஒரு சினிமா இயக்குனராக வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த சினிமா கனவுகளோடு தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு. அதை தவிர நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லை. ஆனால் இப்போ கூட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்சிச்சுது. அதையும் அவர் அந்த டைரக்டர் கார்த்திக்ன்றோடைய வற்புறுத்தலுக்காக செய்தது. சரி, இப்போ எங்களுடைய வற்புறுத்தலுக்காக ஒரு வம்புல மாட்ட போறீங்க போல ஒரு காட்சி, ஒரு பெரிய காட்சி இல்லை, ஒரு உங்களுடைய நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு அது இன்னும் நாகபூஷணி கொண்டு சொல்லணும். என்னென்னா, எந்த ஒரு நடிகனும் கலைஞனாக இருந்தாலும் கூட அவன் அந்த ஒப்பனையை போட்டு அந்த உடையை போட்டு அந்த கேரக்டராக வர்ற போது தான் வரும். அந்த அதில் ஒரு துடிப்பும் ஒரு உணர்ச்சியும் எல்லாம் இருக்கும். சரி, இதுக்காண்டி நான் பண்ண ரொம்ப பிகு பண்ணுறான்னு நினச்சிக்கிறீங்க, அதுக்காண்டி நான் ஒரு என்னென்னா இது வந்து அந்த நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சொன்னால் நடிப்புலக மாமேதை, சரியா? அதுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. அப்போ அவர் வந்து 1944ஆம் ஆண்டு திருச்சி மாநாட்டில் திமுக மாநாட்டில் போட்ட நாடகம் அறிஞர் அண்ணா எழுதின சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், அப்படி இல்லைன்னா சந்திரோதயம். இதில் ஒரு படம் பார்த்தேன், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்திலே உங்களுடைய படம் இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது. அதை நிச்சயமாக நாங்கள் காட்டியே ஆக வேண்டும் எங்களுடைய ரசிகர்களுக்கு. ஒரு கலைஞனின் கதை என்ற தொகுப்பிலே இருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் வந்து முன்பெல்லாம் நாடகங்களை நடிச்சிட்டு இருக்க போது அந்த அந்த சந்திரோதய நாடகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி நடித்து அதில் அந்த மராட்டிய வீரன் சிவாஜியுடைய கேரக்டர், அந்த கேரக்டரை நடித்ததுக்கு பின்னால் தான் பெரியார் ஈவேரா பெரியார் அவர்கள் இன்று முதல் நீ சிவாஜி கணேசன் சொன்னார். அப்புறம் அது அப்படி ஆகிட்டுது. அதை 45 ஆண்டுகளுக்கு பிறகு 90ஆம் ஆண்டில் இங்கே நான் அந்த நாடகத்தை மேடையேற்றினேன். அந்த மேடையேற்றினதுக்கு பின்னாடி அந்த நாடகத்தில் வர்ற வசனம் என்னென்னா, சிவாஜி வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி, ஒரு சூத்திரன். அப்போ அந்த அடிமைப்பட்டு கிடந்த நாட்டுக்கு போராடி விடுதலை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் அந்த சிவாஜிக்கு பட்டம் சூடுறதுக்கு எல்லாரும் தடையாக இருக்கிறாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக போயிருது, இவ்வளோவெல்லாம் பண்ணிப்பட்டு வந்தோன்னே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, தாழ்ந்த ஜாதி இந்த ஜாதி இப்படியெல்லாம் போட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா இருக்கிற போது அப்போ தளபதி வந்து கேட்குறான், வந்து என்ன விசாரமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சொல்கிறான். அதான் அந்த வசனம், விசாரம் இயலாமல் இருக்க முடியுமா சிட்னீஸ், எவ்வளவு அரும்பாடுபட்டிருப்போம் சோர்ந்து கிடந்த மராட்டியத்தை கட்டி எழுப்பதற்கு. வீடில்லை நாடில்லை என்று கிடந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வீட்டிற்கு ஒரு வீரனை கூட்டினோம், எதிரிகளோடு மோதினோம். அப்போதெல்லாம் வராதவர்கள் இப்போது சொல்கிறார்கள், தான் சூத்திரனாம், தாழ்ந்த ஜாதியாம், மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், பானம் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதாம். தார்த்தார் யார் தந்த புறவியில் அமர்ந்து ஆர்த்தெழுந்த சிவாஜியை கண்டு
வீட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டு முழங்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அதன் தானத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த அந்த ஆணவக்காரர்கள் எங்கே? இப்படின்னு போய்கிட்டு இருக்குது. சரி, ஆனாலும் நீங்கள் படத்திலே நடிக்கின்ற ஆசை இல்லை என்று சொன்னதுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இல்லை, கேள்விக்குறி என்னன்னா, இந்த நடிப்பை பற்றி சொல்கிறேன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தால் அப்போ நடிப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்து தமிழ் திரைப்படத்தில் 2 பேர் தான் வசனம் பேசுகிறாங்க. டைலாக் டெலிவரிக்கு ஒரு மரபு இருக்குது, வசன வெளிப்பாடு, அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறது. ஆனால் அந்த மரபை தெரிஞ்சுக்கிட்டு வசனம் பேசுகிறவர்கள் இன்று இல்லை. 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இல்லை சிவாஜி, இன்னொருத்தர் இருக்கிறாரு, அது கமல்ஹாசன், சினிமா தெரிஞ்ச ஒருத்தர். மற்றவங்கெல்லாம் வாயில் சுவிங்கத்தை போட்டு சுதப்புறவங்க தான். சரியா? அப்படின்னு அப்போ இந்த தியரி என்னன்னு சொன்னால், டெலிவரி என்னன்னா, ஒரு கதாசிரியன் அல்லது உரையாடலை எழுதியவன் எதை எழுதியிருக்கிறானோ அதை உதடுகளில் ஊர்வலம் நடத்துகின்ற போது அந்த சொற்களில் உள்ள கருத்துக்கள் இவனுடைய தொனியில் இல்லை வரலாற்று வார்த்தையில் வரணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அறிஞர் அண்ணாவுடைய கருணாநிதியுடைய ஒரு வசனத்தை சொல்கிறார் ராஜாராணியில். அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான், புனல் போக்கும் விழியாலே போர் செய்தி தந்துட்டாள், தந்தை கலம்பட்ட செய்திக்கு தவித்தா என்ற இப்படி போயுது. அப்போ இதில் என்னன்னு சொன்னால், அனல் போலும் கண்ணுடனே சொல்கிற போது அங்கே அனல் வரணும். எங்கே போயிட்டு வந்தான்? அயலூர் சென்றான். ரொம்ப தூரம் போகல, பக்கத்தூருக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அப்புறம் வந்தவுடனே அவன் புனல் போக்கு விழி, அது புனல் போக்கு விழின்னு அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த விழியை பார்த்த உடனே புனல் போக்கு விழியால் என்ன செய்தான்? போர் செய்தி தந்துட்டான். அப்போ அதை நாம் எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான், புனல் போக்கும் விழியாலே போர் செய்தி தந்துட்டான், தந்தை கலம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லை சூழ்கிய நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிளிசல் வந்தது போலன்றோ என. இது இப்போ இதே மாதிரி தான் அந்த சக்காரம் பைண்டர்னு அந்த நூறு இருக்குது, அது விஜய் டெண்டுல்கர். அது நான் சென்னை பாவிலே நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 28 வயசு பொண்ணு கதையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு வசனம் நான் எழுதியிருக்கிறேன். அப்போ நான் ஒரு சின்ன பொண்ணு, எங்கள் அம்மா ஒரு பெட்டிக்கடை நடத்தினாங்க. அதில் திருட்டுத்தனமாக பட்டையும் செஞ்சுன்னு விற்பாங்க. லபக்குன்னு ஒரு நாள் போலீஸ் ரெய்டு பண்ணிட்டான். பட்டியை பிடிக்க வந்த பையன் சிட்டையை பிடிச்சிட்டான். இப்போ இதை எப்படி இருந்ததுன்னா, இது எப்படி சொல்லணும்? அந்த தியரி படிக்க சொன்னா, அப்போது 28 வயசு. இப்போ சொல்கிறா, அப்போது நான் சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வரணும். எங்கள் அம்மா ஒரு பெட்டி கடை நடத்துனாங்க. இவங்க கூட இஷ்டம் இல்லை, பெட்டி கடை 5 ஸ்டார் இல்லை, பெட்டி கடை நடத்துனாங்க. திருட்டுத்தனமாக எங்கள் கடையில் பட்டையும் ஜிஞ்சரும் விற்பாங்க. லபக்குன்னு ஒரு நாள் போலீஸ் ரெய்டு பண்ணிட்டான். பட்டையை பிடிக்க வந்த பைய இந்த சிட்டையும் பிடிச்சிட்டான். இது அந்த டயலாக் டெலிவரி. அப்போ இது அந்த உணர்வை அந்த மொழி வெளிப்படுத்துது. இது தெரிஞ்சிருந்தா தான் நான் டைரக்ட் பண்ணலாமே தவிர, இதுக்கு தானே தவிர நடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பழகினது இல்லை. நிச்சயமாக நீங்கள் இப்போ இந்த குறிப்பிடும் போது இளையவர்கள் பற்றிய ஒரு விருப்பத்தை, அதாவது இளையவர்கள் வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நீங்கள் தருகின்ற பயிற்சியின் போது அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்ற அனுபவங்கள், அவர்கள் சினிமாவிலும் சின்னத்திரையிலும் வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்று. பொதுவாகவே இன்றைய இளையவர்கள் ஒரு ஒரு விளம்பரத்தை அல்லது ஒரு பெரும் புகழை விரும்பியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெரும் புகழுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆக வேண்டுமாக இருந்தால் எவற்றை மனம் கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் ஒன்று எந்த துறையாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று தான் சொல்லப்படும், அர்ப்பணிப்போடு செயலாற்றணும். சரியா? லாப நஷ்டங்கள் எல்லாம் முதல்ல கணக்கு பார்க்கக்கூடாது. ஆனால் இதில் நாம் அப்படி செய்கிற போது, இந்த நம்ம நடவடிக்கைகளுக்கு நாம் வர்ற போது 3 சங்கதி தான் முக்கியம். ஒன்று நம்பிக்கை, முயற்சி, உழைப்பு. நிச்சயமாக இந்த 3 இருந்தேன்னு சொன்னால் வானம் உன் விழாவுக்கு கீழ்தான், விழா எலும்புகளுக்கும் கீழ்தான். நிச்சயமாக உங்களுடைய நல்ல அனுபவங்களை சுவாரஸ்யமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பட்டறையின் நோக்கமே வளருகின்ற கலைஞர்கள், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இளைய தலைமுறை உங்களை போன்றவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலம்
உங்களுடன் நாங்கள் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சி களமாக அமையும் என்பதுதான் இந்த பட்டறையின் நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களை போன்றவர்களுடனான இந்த நேர்காணல் அல்லது இந்த கலந்துரையாடலின் மூலமாக எங்களுடைய அந்த கனவு நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இன்னொன்று விஷயத்தை சொல்கிறேன்னா, இந்த தூவானத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு பயிற்சி பட்டறை தான். அதில் ஒரு பயிலரங்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் யார் இங்கே வந்தாலும் அவங்ககிட்ட இளைஞர் சமுதாயத்துக்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருக்க திறமையை நாம் எடுக்கிறோன்னு சொன்னால், அது நீங்கள் மாதிரி நல்ல கேள்வி கேட்டால் தான் வருமே தவிர, கேள்வி சரியில்லைனாக்கா பதில் நல்லா இருக்காது. ஆகவே கேள்வி கேட்ட நீங்கள் இந்த பயிற்சி பட்டறைக்கான அற்புதமான கேள்விகளை கேட்டீர்கள். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் அஸ்மினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சுவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். என்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்த அதிதி பிரபல எழுத்தாளர், நாடகக் கலைஞர், நடிகர், கலைஞர் கலைச்செல்வன் அவர்கள். அவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.